Hi students, Jasmine here. 9th max exercise 1.6 la first subdivision. If n of a equal to 25, n of b equal to 40, n of a union b equal to 50 and n of b dash equal to 25. இதோட வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு find n of a intersection b and n of u கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம், அடுத்தது இதை கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இங்கே a union b போட்டதுனால இங்கே a intersection b போடணும். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த n of a intersection b இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இதை வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். இந்த மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிக்கும். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு இந்த n ஆஃப் ஏ அப்படியே போட்டுடணும். n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி. இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி. அடுத்ததா இதுக்கான வேல்யூ எல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போது n ஆஃப் ஏ வந்து 25 இருக்குது ப்ளஸ் n of b ஓட வேல்யூ 14 இருக்குது, 40 மைனஸ் இந்த n of a யூனியன் b ஓட வேல்யூ 15 இருக்குது. அடுத்ததா இந்த 25யும் 40யும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா 65 வரும். இந்த 65லேருந்து இந்த மைனஸ் 50 பண்ணோம்னா நமக்கு 15 கிடைக்குது ஆன்சர். அடுத்ததா n of u. இதை கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்குது. n of u equal to n of a plus n of a dash. இப்போ கொஸ்டினை பாருங்க, இதில் வந்து n of a இருக்குது, ஆனால் n of a dash இல்லை. அப்போ n of b dash n of b இருக்குது. அப்போது நம்ம b ஃபார்முலா எடுத்து எழுதிக்குவோம். இன்னொரு ஃபார்முலா இது n of u equal to n of b plus n of b dash. இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம போட போகிறோம். n of u equal to n of b plus n of b dash. இப்போ n of b ஓட வேல்யூ கொஸ்டின்ல இருக்குது 40. n of b வந்து 40 எடுத்து எழுதிக்குவோம். 40 plus இப்போ n of b dash அதோட வேல்யூ வந்து 25. அதை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 65 கிடைக்குது. அப்போது n of u வந்து 65. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இஃப் n of a equal to 300, n of a union b equal to 500, n of a intersection b equal to 50 and n of b dash equal to 350. Find n of b and n of u. இதில் வந்து n of bயும் n of uவும் கேட்டிருக்காங்க. இப்போது அதே ஃபார்முலாவை இதுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி யூனியன் வரும். அதுபோல் இங்கே யூனியன் வந்துச்சுன்னா இங்கே வந்து இன்டர்செக்ஷன் வரும். இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் n of b தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள n of b இங்கே கொண்டு போனோம்னா மைனஸ் ஆப் போகும். அதனால் அதை அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். n of a யூனியன் b இங்கே உள்ள ப்ளஸ் n of a ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் n of a மாறுது. அதுவும் போல் இந்த மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b வந்து இங்கே வரும்போது ப்ளஸ் n of a இன்டர்செக்ஷன் b மாறிக்கும். ஈக்குவல் டு இந்த n of b அப்படியே போட்டுடுவோம். அடுத்ததா இந்த n of a யூனியன் b அதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதிக்குவோம். 500 மைனஸ் n of a ஓட வேல்யூ வந்து 300 ப்ளஸ் n of a இன்டர்செக்ஷன் b ஓட வேல்யூ வந்து 50 ஈக்குவல் டு இந்த n of b அப்படியே போட்டுடுவோம். இதில் சேமாக இருக்கிற சிம்பிளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இந்த 500யும் 50யும் ஆட் பண்ணோம்னா 550 மைனஸ் இந்த 300 ஈக்குவல் டு n of b.
அடுத்ததா இந்த 550லேருந்து 300 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் 250 கிடைக்குது. ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இப்போது என் ஆஃப் பியோட ஆன்சர் வந்து 250. தட்ஸ் ஆல். அடுத்ததா என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும். இப்போ என் ஆஃப் யூ கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்குது. ஆனால் கொஸ்டினில் வந்து இது பாருங்கள், என் ஆஃப் பி டேஷ் இருக்குது, என் ஆஃப் பி இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என் ஆஃப் பியை. அப்போது என் ஆஃப் பி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவோம். என் ஆஃப் யூ ஈக்குவல் டு என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ். இப்போது என் ஆஃப் பியோட வேல்யூ 250 ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷோட வேல்யூ வந்து 350. இதை போட்டுட்டேன். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். 2 0 இருக்கிறதுனால 0 போட்டுக்கலாம். 5 5 ஆட் பண்ணால் 10, பேலன்ஸ் 1, 3 and 2 5, 5 1 6, 600 கிடச்சிருக்கு. என் ஆஃப் யூ ஈக்குவல் டு 600. தட்ஸ் ஆல். செகண்ட் சம். If u equal to set of all x such that x belongs to n, x less than or equal to 10, a equal to 2 3 4 8 10 and b equal to 1 2 5 8 10, then verify that n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இந்த சம்மில் u வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஏ வந்து ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் பியும் ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த யூவை வந்து செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றணும். சொல்யூஷனில் எழுதிக்குவோம். இப்போ நம்ம யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால யூ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்குவோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா வந்து நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எழுதணும். 2 3 4 5 6 7 8 9 10. இது u. அடுத்தது ஏ ரோஸ்டர் ஃபார்ம்லேயே இருக்குது. ஏயும் பியும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். கொஸ்டினில் இதை ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணணும். இப்போது இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ நான் இந்த எல்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பியில் இந்த ஏ யூனியன் பி மட்டும் எடுத்து இப்போ சால்வ் பண்ணுவோம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இந்த ஏ செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 2 3 4 8 10. அடுத்தது இந்த யூனியன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பி செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதுவோம். 1 2 5 8 10. இப்போது யூனியன். அப்போது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 2 3 4 8 10. அடுத்தது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதுவோம். 1 இல்லை எழுத்துக்கிட்டேன், 2 இருக்குது எழுதலை. அடுத்தது இந்த 5 போட்டாச்சு. அடுத்தது இந்த 8 இருக்குது வேண்டாம், இந்த 10 இருக்குது வேண்டாம், அவ்வளோதான். அடுத்தது என் ஆஃப் ஏ யூனியன் பி, அதை எடுத்து எழுதிக்குவோம். இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா இந்த ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி எண்ணி எழுதுறது பேர் தான். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7. அடுத்தது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த என் ஆஃப் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5. இப்போது இதோட ஆன்சர் 5. நெக்ஸ்ட் என் ஆஃப் பி. என் ஆஃப் பி ஈக்குவல் டு இந்த பி செட்டில் உள்ளதை கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. இப்போ ஆன்சர் 5. நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது பாருங்கள், இதை மட்டும் எடுத்து நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நான் இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியை போட்டுட்டேன். இப்போது இந்த ஏ செட்டில் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதிக்கணும். 2 3 4 8 10. அடுத்தது இந்த இன்டர்செக்ஷனை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பி செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதுவோம். 1 2 5 8 10. இந்த 2 செட்டுக்கு நடுவில் இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போது ரெண்டுத்துக்கும் காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. அடுத்தது இதில் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது. அடுத்தது இதுலேயும் 10, இதுலேயும் 10. இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 2 8 10. அடுத்ததாக என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எண்ணி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். அப்போது 3 எலமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஆன்சர் 3. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் உள்ள எல்லா செட்ஸையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும்
வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நான் எழுதி வச்சுட்டேன். இப்போது n of a union bக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னன்னு பாருங்க. 7 ஈக்குவல் டு இப்போ n of aல 5 அதை எடுத்து எழுதிக்கலாம். 5 ப்ளஸ் இந்த n of bயும் 5 தான். இப்போ 5 போட்டுக்குவோம். மைனஸ் இப்போ n of a இன்டர்செக்ஷன் b 3, அந்த 3யை போட்டுக்கலாம். இப்போ இந்த 7 அப்படியே போட்டுடுவோம். இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணுவோம். 5 5 10, இந்த -3, இந்த 7 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. இப்போது ரெண்டு ஆன்சரும் LHS RHS ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எடுத்து எழுதிக்கலாம். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. Hence verified. இந்த ஆன்சரை ஈக்குவலாக இருக்கிறதுனால வெரிஃபை பண்ணிட்டோம். ஹென்ஸ் வெரிஃபை. தேர்ட் சம்மை பார்க்க போகிறோம். வெரிஃபைன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு 2 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டினை உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். a equal to ACEFH, b equal to CDEF and c equal to ABCF 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஒன்றா எடுத்து சால்வ் பண்ணுவோம். இதில் n of a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n of aனா a செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3 4 5. n of a வந்து 5. நெக்ஸ்ட் n of b equal to 1 2 3 4. அடுத்தது n of c, அது சி செட்டில் உள்ளது அப்படியே கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4, இதுவும் 4. நெக்ஸ்ட் n of a இன்டர்செக்ஷன் b, இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். a இன்டர்செக்ஷன் b எடுத்து எழுதிக்குவோம். இதில் a இன்டர்செக்ஷன் b அந்த செட்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இதில் காமனான எலமெண்ட்டை வந்து இப்போது மார்க் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் c இருக்குது, ரெண்டுத்துலேயும் e இருக்குது. அதுபோல் அடுத்தது f, CEF. இனி n of a இன்டர்செக்ஷன் b எழுதிக்கங்க. n of a இன்டர்செக்ஷன் b இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 நம்பர்ஸ். அடுத்ததா n of b இன்டர்செக்ஷன் c, இதில் b இன்டர்செக்ஷன் c ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். b இன்டர்செக்ஷன் c அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது ரெண்டுத்துலேயும் காமனான எலமெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். c, இதில் c, அடுத்தது இதில் f, இதுலேயும் f. நம்ம கிடச்சிருக்க ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். c, f. இப்போது கொஸ்டினில் வந்து n of b இன்டர்செக்ஷன் c அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர்னு அர்த்தம், நம்பர் ஆஃப் b இன்டர்செக்ஷன் c, n of b இன்டர்செக்ஷன் c எத்தனை எலிமெண்ட், 1 2. நெக்ஸ்ட் n of a இன்டர்செக்ஷன் c. இப்போது இந்த a இன்டர்செக்ஷன் c ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். a இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு இப்போ a செட் b செட், இந்த ரெண்டு செட்லேயும் காமனான எலிமெண்ட்டு பாருங்கள் எது எது இருக்குன்ட்டு. a, அடுத்தது இந்த c, அடுத்தது இந்த f. இதோட ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கிறேன். அடுத்தது n of a இன்டர்செக்ஷன் c. இப்போது எத்தனை எலிமெண்ட் கவுண்ட் பண்ணுங்கள், 3. அடுத்து n of a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. இப்போது இதில் ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. இப்போது இந்த 3 இதுலேயும் காமனாக ABC, இந்த 3த்துலேயும் காமனான உள்ளதை எடுத்து எழுதணும். பாருங்கள், இதில் 3த்தில் எது காமனாக இருக்குண்டு, C, அடுத்தது F, இந்த 2 தான் வந்து காமனாக இருக்குது. எடுத்து எழுதிக்குவோம். C, F. இப்போது n of a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c, இதை கவுண்ட் பண்ணி எழுதுங்க, 2. நெக்ஸ்ட் இதையும் சால்வ் பண்ணுவோம். n of a யூனியன் b யூனியன் c. இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். a யூனியன் b யூனியன் c. இப்போது இந்த 3 செட்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த a செட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம்.
A C E F H. அடுத்ததாக இந்த பி செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ சி இருக்குது, டி இல்லை, இஎஃப் இருக்குது. அப்போது இந்த டி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த சி, இந்த சி செட்லேயும் செக் பண்ணி எழுதுவோம். இந்த பி மட்டும் தான் எழுதலை, அதையும் எழுதிக்குவோம். இனி என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அதை பார்ப்போம். இப்போது இந்த செட்டில் உள்ளதை அப்படியே கவுண்ட் பண்ணி எழுதுவோம். 1 2 3 4 5 6 7. அடுத்ததாக இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க மொத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அதோட ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள், 7. அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்ததாக ஈக்குவல் டு இந்த என் ஆஃப் ஏ அதோட ஆன்சர் என்ன, 5. அதை எடுத்து எழுதிக்குவோம். கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கலாம். என் ஆஃப் பி வந்து 4, அதையும் போட்டுக்குவோம். இதுலேயும் ப்ளஸ் இருக்குது கொஸ்டினில். அடுத்தது என் ஆஃப் சியும் 4 போட்டுக்கலாம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வந்து 3, இப்போ -3 போட்டுக்கலாம். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி, அதுக்கு 2, அப்போது -2. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி, அதுக்கு வந்து 3, -3 போட்டுக்கலாம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அதோட ஆன்சர் 2 + 2. இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 5ம் 4ம் 9, 9ஓட 4 ஆட் பண்ணும் போது 13, 13ஓட இந்த லாஸ்ட் இந்த 2 ஆட் பண்ணும் போது 15 ஈக்குவல் டு 15. அடுத்தது இந்த 7 அப்படியே போட்டுக்குவோம். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்குவோம். 8 கிடைக்கிது. அடுத்ததாக இந்த 7 அப்படியே போட்டுக்குவோம். ஈக்குவல் டு 15ல் 8 மைனஸ் பண்ணால் 7. இப்போது ரெண்டுமே 7 ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் வெரிஃபை அப்படின்னு எழுதிட்டோம். தட்ஸ் ஆல். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டினில் ஏ செட் பி செட் சி செட் இந்த மூணுத்துலேயுமே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது தேர்டு கொஸ்டினோட செகண்ட் சப்டிவிஷன். அப்போது இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ என் ஆஃப் ஏக்கு கண்டுபிடிப்போம். என் ஆஃப் ஏனா ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3, அப்போ ஆன்சர் 3. அடுத்து இந்த என் ஆஃப் பி, இந்த பி செட்டில் உள்ளதை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 ஆன்சர். அடுத்தது என் ஆஃப் சிக்கு வந்து இந்த சி செட்டில் உள்ளதை அப்படியே கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4, இதுக்கும் 4. நீ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதில் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, இப்போது இந்த ஏ செட் பி செட் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள காமனான எலமெண்ட் எடுத்து எழுதணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதோட ஆன்சர் வந்து இது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணணும் 2. அடுத்தது என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள பி இன்டர்செக்ஷன் சியை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் உள்ள காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். நான் இப்போ எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிக்கணும். இப்போது பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி, இப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் உள்ள காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும், அதையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, இதை கவுண்ட் பண்ணோம்னா 1 2, இதுக்கும் ஆன்சர் 2. அடுத்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இந்த 3 இதுலேயுமே காமனான எலமெண்ட் எதுன்னு பாருங்கள். இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5, இதுலேயும் 5 இருக்குது. வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போது 5 தான் ஆன்சர். 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, அதனால் 1 தான் ஆன்சர். அடுத்து என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இந்த 3 செட்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த ஏ செட்டை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதிடுவோம். 1 3 5. அடுத்தது இந்த பி செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதுவோம். இந்த 2 இல்லை. அடுத்தது இந்த 6 இல்லை, அதனால் அதை எடுத்து எழுதிக்கலாம். 2, 6. அடுத்தது இந்த சி செட்டை பார்ப்போம்.
1 ஆல்ரெடி இருக்குது, இந்த 5 இருக்குது, 6 எழுதியாச்சு, 7. இந்த 7 மட்டும் தான் நம்ம எழுதலை, அது எடுத்து எழுதிக்கலாம். இனி n ஆஃப் A யூனியன் B யூனியன் Cக்கு வந்து இதை அப்படியே கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போது 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கங்க. அடுத்தது இந்த கொஸ்டினில் உள்ள ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நான் இப்போ எடுத்து எழுதிக்கிட்டேன். n ஆஃப் A யூனியன் B யூனியன் Cக்கு உள்ள ஆன்சர் வந்து 6 ஈக்குவல் டு n ஆஃப் Aவோட ஆன்சர் 3 ப்ளஸ் n ஆஃப் Bக்கு வந்து 4 ப்ளஸ் n ஆஃப் Cக்கு வந்து அதுவும் 4 மைனஸ் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bக்கு வந்து 2 போட்டுக்கோங்க. அடுத்தது மைனஸ் n ஆஃப் B இன்டர்செக்ஷன் C, அதோட ஆன்சர் வந்து 2 போட்டுக்கலாம். அடுத்தது இங்கேயும் மைனஸ் A இன்டர்செக்ஷன் C, n ஆஃப் A இன்டர்செக்ஷன் C, அதுக்கு வந்து 2. அடுத்தது ப்ளஸ் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cக்கு வந்து 1. இனிமேல் இதுக்கு நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த 6 அப்படியே போட்டுக்குவோம் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸ் அப்படியே ஆட் பண்ணுவோம். இப்போ 3 4 7, 7ஓட இந்த 4 ஆட் பண்ணும் போது 11, 11ஓட இந்த லாஸ்ட் 1 அதை ஆட் பண்ணும்போது 12 போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மைனஸ் அப்படியே மைனஸை போட்டுடுவோம். இப்போது இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 2 4 6 கிடைக்கிது. இந்த 6 அப்படியே போட்டுடுவோம் ஈக்குவல் டு இந்த 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 6. இப்போ 2 நம்பருமே ஈக்குவலாக இருக்குது. நம்மளை இந்த கொஸ்டினில் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால் ஹென்ஸ் வெரிஃபை அப்படின்னு எடுத்து எழுதிடுவோம். இதோடு இந்த சம்மு முடிஞ்சிடுச்சு. 4th சம் பார்க்க போகிறோம். இன் எ கிளாஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் எய்தர் மியூசிக் ஆர் ட்ராமா ஆர் போத். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிளாஸில் மியூசிக்கில் ட்ராமாவில் ஆர் போத் ரெண்டுத்துலேயும் கலந்துக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இதில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக், 25 ஸ்டூடெண்ட் வந்து மியூசிக்குக்காகவும், 30 ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் ட்ராமா, 30 ஸ்டூடெண்ட் வந்து ட்ராமாவில் கலந்துக்கிறதுக்கும், அண்ட் 8 ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் போத், ரெண்டுத்துலேயும் சேர்ந்து 8 ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு மியூசிக் ட்ராமா அப்படின்னு 2 மேட்டர் சொல்லியிருக்கிறதுனால நான் இங்கே யூனிவர்சல் செட்டுக்குள்ளே 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஒன்று மியூசிக் எம்னு போட்டுக்கிறேன், ட்ராமாக்கு டின்னு போட்டுக்கிறேன். 25 ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் மியூசிக் அப்படின்ட்டு இருக்குது. அப்போது நம்ம 25 வந்து மியூசிக் சர்க்கிளில் எழுதிக்குவோம். அடுத்ததா 30 ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் ட்ராமா அப்படின்னு இருக்கு. அப்போது டி சர்க்கிளில் வந்து 30 அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்ததா 8 ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் போத், 8 ஸ்டூடெண்ட் வந்து இந்த ரெண்டுத்துலேயும் கலந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மியூசிக் சர்க்கிளும் இந்த ட்ராமா சர்க்கிளும் ஓவர்லாப் ஆகிற இந்த இடத்துல தான் 8ங்கிற நம்பரை நம்ம போடணும். நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை பார்ப்போம். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி மியூசிக், மியூசிக்கில் மட்டும் கலந்துருக்கிற ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்முனா மியூசிக். இந்த 25 நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா இந்த 25ல் மியூசிக்கில் மட்டும் கலந்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்த போத் ஸ்டூடெண்ட் ரெண்டுத்துலேயும் கலந்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போது இந்த 25லேருந்து இந்த 8 நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் மியூசிக்கில் மட்டும் கலந்துக்கிறவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த 25லேருந்து இந்த 8 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோம்னா 17 ஆன்சர் கிடைக்கிது. இந்த 17 ஸ்டூடெண்ட் தான் ஒன்லி மியூசிக்கில் மட்டும் கலந்துக்கிறவங்க. ஆன்சர் எடுத்து எழுதுவோம். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி மியூசிக் ஈக்குவல் டு 17. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். the number of students who take part in only drama, ட்ராமாவில் மட்டும் கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டி வந்து ட்ராமா. இப்போது இந்த ட்ராமாவில் 30 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 30யை நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா இதில் வந்து ட்ராமாவில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, போத் ரெண்டுத்துலேயும் கலந்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்போது இதுலேருந்து இந்த 8 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 22 ஆன்சர் கிடைக்கும். இப்போது 22 ஸ்டூடெண்ட் தான் வந்து ட்ராமாவில் மட்டும் ஒன்லி ட்ராமா அதில் மட்டும் கலந்துக்கிட்டவங்க. ஓகேங்களா? ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி ட்ராமா ஈக்குவல் டு 22.
அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மியூசிக் சர்க்கிளில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் இருக்க பாருங்க 17 ஸ்டூடெண்ட்ஸ் அதையும், அடுத்தது ட்ராமா டி சர்க்கிளில் உள்ள 22 ஸ்டூடெண்ட்ஸ் அதையும், அடுத்தது இந்த ரெண்டுத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பாருங்க 8 ஸ்டூடெண்ட்டு, அவங்களையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா 47 ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸில் இருக்கிறாங்க. எடுத்து எழுதிக்கங்க 47. இதோட இந்த 4th சம் முடிஞ்சிருச்சு. உங்களை அடுத்த சம்மில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.